காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, நடந்தது நல்லதற்கா? திருமறையின் ஆதார வசனம் எரேமியாவின் புலம்பல் 3வது அதிகாரம் வசனம் 31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். Lamentations chapter 3 verse 31. For men are not cast off by the Lord forever. தியான பகுதியாக புலம்பல் 3வது அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 41 வரையிலும் படிப்போம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுப்புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும் உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை புரட்டுகிறதையும் மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ? ஆண்டவர் கட்டளை இடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? உன்னதமானுடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறதென்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். இது எரேமியாவின் புலம்பல். வாழ்க்கையிலே நிகழுகின்ற யாவுமே நம்முடைய நன்மைக்காகவே நிகழுகின்றது என்ற தத்துவம் மேடையில் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நன்றாயிருக்கலாம். ஆனால் யதார்த்தமான வாழ்க்கை சூழ்நிலைகளில் அது அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல.
நமக்கு தீமையாக நடக்கிறவைகளின் நடுவிலும் ஞானத்தின் ஊற்றாகிய தேவன் செயல்பட்டு அதிலிருந்து ஒரு நன்மையை உருவாக்க முடியும் என்பதுதான் ஒரு சத்தியம். ஆனால் சில காரியங்கள் நமக்கு நன்மையாக அல்ல, அவை தீயதாகவே நிகழ்கின்றது. பரிசுத்தத்தை பிரசங்கிக்கும் ஒரு பாஸ்டரின் மகள் உலகத்திற்கு ஏற்ற வழியில் தவறாக போய் கெட்ட பெயர் சம்பாதித்தால் அது நன்மையானது அல்ல. எதிர்காலத்தில் கர்த்தருக்காக பயன்படுவாள் என்று தரிசனத்தோடு வளர்க்கப்பட்ட பிள்ளை இளம் வயதிலேயே இன்னுயிரை இழப்பது நல்லதற்காக அல்ல. நீண்டதோர் கனவுடன் திருமண வாழ்வில் நுழைந்த பெண்ணின் கணவன் விபத்தில் சிக்கி ஆயுள் காலமும் கட்டில் கிடையாய் மாறிப்போவது நல்லதற்காக நடந்ததல்ல. இது போன்ற ஏராளம் நிகழ்வுகள் இந்த பூமியில் நல்லதற்காக அல்ல, தீமையாகவே நடந்திருக்கிறது. அப்படியானால் தேவ பக்தியின் பயன் என்ன? தேவனை விசுவாசித்து வாழ்வதால் கிடைக்கும் பலன் என்ன? இந்த பூமியில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்தாலும் இது சபிக்கப்பட்டதோர் பூமியே. இங்கே நல்ல பயிர்கள் மட்டுமல்ல, ஆகாத முள்ளும் புதரும் தோன்றவே செய்கிறது. ஆயினும் தேவன் கைவிடாதவர். சில தீமையான நிகழ்வுகள் பெரும் புயல் போல வந்தாலும் தேவன் தமக்குரியவர்களுக்கு தாங்கும் பலன் அளிக்கிறார். ஆறுகள் போன்ற துயர்மிகு வாழ்க்கை பகுதிகள் வழியாக நடக்க நேரிட்டாலும் கர்த்தர் கூடவே இருந்து மூழ்காமல் காக்கிற தேவன். சில வேதனைக்குரிய நிகழ்வுகள் நிகழ்ந்த பின்பு பலர் தங்கள் வாழ்வின் அர்த்தத்தையே இழக்கின்றார்கள். வாழ்வதை பயனற்றதாக உணர்கின்றார்கள். வேண்டாம் இப்படி ஒரு வாழ்வு என்று முடித்துக் கொள்ளவும் செய்கின்றார்கள். ஆனால் கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்து வாழும் மக்கள் ஒருபோதும் தங்கள் வாழ்வின் அர்த்தத்தை இழக்கவே மாட்டார்கள். அவர்களின் வாழ்விற்கு கர்த்தர் ஒரு மறுக்க முடியாத அர்த்தமாக விளங்குவார். இத்தனை துயருக்கு பின்னும் எப்படி உன்னால் வாழ முடிகிறது என்று கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு ஒரு தேவனின் விசுவாசி கொடுத்த எளிய பதில் என்னவென்றால், நான் விசுவாசிக்கின்றவர் இன்னும் என்னுடன் வாழ்வதை உணர்வதால் தான் என்பதாகும். ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் எந்த சூழ்நிலைக்கும் போதுமானவரே, அவர் மாறாதவர். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் வசனம் 2 சொல்லுகிறது, மேலானவைகளையே நாடுங்கள் என்று. வியாதி, பொருளாதார நெருக்கடி, உறவுகளில் பிரச்சனை, தொழிலில் தோல்வி, முன்னேற்றத்திற்கு தடைகள் போன்ற ஏதாவது ஒன்றினால் ஒருவேளை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது தொடர்பாக தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் இன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களின் எதிர்பார்ப்பு நியாயமானதே. உங்களின் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஒரு மாற்றம் ஏற்படுத்த அவர் வல்லவரே, நல்லவரே. ஆனால் இது போன்ற பிரச்சனைகள் யாவும் உங்களுக்கு சமீபத்தில் ஏற்பட்டவையே. ஆனால் உங்களை அவை மிகுதியாக பாதித்து விட்டது. எனவே மன வியாகுலத்தோடு தேவன் ஒரு வல்லமையான செயலை செய்தால் நலமாயிருக்குமே என்று நீங்கள் ஆதங்கப்படுகிறீர்கள். அதே வேளையில் நீங்கள் பிறந்தது முதல் உங்களை பின்தொடர்ந்து உங்களுக்குள் வேதனையை உருவாக்கும் பாவம் என்ற பிரச்சனைக்கு தேவ வல்லமையினால் தீர்வு கண்டுவிட்டீர்களா? உங்களுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் சுட்டி காட்டுகிறதே. அந்த கேடான இருதயம் மாற்றப்படுவதற்கு கர்த்தர் ஏற்படுத்தின தீர்வை பயன்படுத்தி கொண்டீர்களா? பண பிரச்சனை, வேலையின்மை, வியாதிகள், குடும்ப உறவுகளில் விரிசல், விரோதிகளின் தொல்லைகள், தொழிலில் முன்னேற்றம் இல்லாமை போன்ற பிரச்சனைகள் உங்களை மிகுதியாக துக்கப்படுத்தி உள்ளதே. கோபம், எரிச்சல், பெருமை, வெறுப்பு, விரோதம், கசப்பு, மன்னியாமை, பொருளாசை போன்ற தவறான குணங்களால் உங்களின் சமாதானம், சந்தோஷம் போன்றவை பாதிக்கப்படுகிறதே. இவை உங்களை துக்கப்படுத்தியதால் தேவ வல்லமையை தேடும் தூண்டுதலை பெற்றீர்களா? இது யாருடைய பிரச்சனை? உங்களால் மாத்திரமே மாற்ற முடியும் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? ஒருவேளை உங்களால் நான் இதை மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொன்னால் தேவனிடம் என்று ஒப்படைத்து பாருங்கள். என்றிலிருந்தோ உங்களை பின்தொடரும் பாவத்தையும் அதன் விளைவான நற்குணங்களற்ற வாழ்க்கையையும் எண்ணி கவலைப்படாமல் சமீபத்தில் தோன்றிய பிரச்சனைகளையே எண்ணி கவலைப்பட்டு கர்த்தரின் உதவியை நாடினால் நற்பலர்கள் ஏற்படுமா? அருமையானவர்களே, நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தேவகுமாரன் இரத்தம் சிந்தி வெளிப்படுத்திய
தேவ வல்லமையை முதலாவது நீங்கள் தேட வேண்டும். அந்த சிலுவையிலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. அங்கே பதில் இருக்கிறது. அந்த சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த தேவ வல்லமை உங்களின் பாவத்தை உங்களை விட்டு நீக்கி உங்களை நிச்சயமாகவே விடுதலையாக்கும். நீங்கள் புது மனுஷனாக மாற முடியும். அதுதான் தேவனுடைய பார்வையில் மிகவும் விசேஷமானது. ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவே எனக்கு போதும் என்று சொல்லி அவனுடைய வாழ்வை அர்ப்பணிப்பானால் பரலோகத்திலே அன்றுதான் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தந்து உள்ளது. அதுதான் மிகவும் அவசியமானதும் கூட. அதற்காக நீங்கள் முதலாவது ஜெபிக்காமல் வாழ்வு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சரீரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் மட்டுமே ஜெபிப்பது நலமானதல்ல. அருமையானவர்களே, மேலானதையே நாடுங்கள், பிற யாவும் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதுவும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை அல்ல. மேலானவர்களையே நாடுங்கள். ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்ற புலம்பல் 3வது அதிகாரம் வசனம் 27 பற்றி கொள்ளுங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவே, நடந்ததெல்லாம் அல்லது நடக்கிறதெல்லாம் நன்மைக்காகவா என்று நாங்கள் ஒரு கேள்வியோடு இந்த நாளை துவங்கி இருப்போமானால், ஆண்டவரே இது எங்களுக்கு நல்லது அல்ல, எங்களால் சமாளிக்க முடியாது என்று சொல்லி உம்மிடம் நாங்கள் வந்திருக்கிறோம். உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், வாழ்வியல் ரீதியான பிரச்சனைகளோடு இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிற எத்தனையோ நபர்கள், தனிநபர்கள் உண்டு, குடும்பங்கள் உண்டு, சபைகள் உண்டு. உம்மிடம் வருகிறோம் ராஜா, உம்மிடம் பதில் உண்டு என்று சொல்லி விசுவாசித்து வந்திருக்கிறோம். புலம்பல் எரேமியா புலம்பல் 3வது அதிகாரம் வசனம் 22 எங்களுக்கு கற்றுத்தந்தது போல நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்கு ஒரு நாள் முடிவில்லை அப்பா. புலம்பல் 3:31 நீங்கள் சாட்சியாக சொன்ன, ஆறுதலாக தந்த ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்கிற வசனத்தை பிடித்துக் கொள்கிறோம். சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். தேவ வல்லமை முதலாவது அங்கிருந்து தான் எங்களுக்கு வெளிப்படுகிறது. அதை உற்று பார்க்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வாழ்வு தொடர்பான பிரச்சனைகள், சரீரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மட்டுமே நாங்கள் ஜெபிப்பதல்ல, நாங்கள் மேலானவர்களை நாடுகிறோம். ஆறுதல் கிடைக்கட்டும், நன்மைகள் தேடி வரட்டும், ஆசீர்வாதம் கொளிக்கட்டும் என்று சொல்லி எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.